அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணூர் கோரமண்டல் ஆலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தமிழக அரசு தரப்பிலிருந்து விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணூர் கோரமண்டல் ஆலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தமிழக அரசு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணூர் கோரமண்டல் ஆலையில் நள்ளிரவில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு தற்போது முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த பகுதி மக்கள் பயப்பட தேவையில்லை எனவும் தமிழக அரசு தற்போது விளக்கத்தை அளித்திருக்கிறது. மக்கள் அச்சப்பட தேவையில்லை என தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. 20 நிமிடங்களில் வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டதாகவும் தமிழக அரசு தரப்பிலிருந்து தற்போது விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு 20 நிமிடங்களில் நிறுத்தப்பட்டதாகவும், எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் தற்போது தமிழக அரசு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. தற்போது முற்றிலுமாக வாயு கசிவு நிறுத்தப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பிலிருந்து விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைஞ்சிருக்கிறீங்க. தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்ன, முழு விவரம்? சென்னை எண்ணூர் பகுதியில் அந்த வாயு கசிவு ஏற்படுவது தொடர்பாக தற்பொழுது தமிழக அரசானது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் சென்னை எண்ணூர் பகுதியில் நேற்று நள்ளிரவு 11:45 மணியளவில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்னும் நிறுவனத்தின் அமோனியா குழாய்களில் ஏற்பட்ட வாயு கசிவினால் அருகில் உள்ள பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சுவிடுதல் சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன. சென்னை எண்ணூரில் இயங்கி வரும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் தொழிற்சாலையில் விவசாயத்திற்கு தேவையான உரங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு அம்மோனியா திரவ மூலப்பொருளாக தொழிற்சாலையின் வளாகத்தில் சேமிப்பு தொட்டியில் சேகரிக்கப்பட்டு வரும் நிலையில் தேவைப்படும் அம்மோனியா திரவம் அவ்வப்பொழுது வெளிநாடுகளிலிருந்து கப்பல் மூலமாக இறக்குமதி செய்யப்பட்டு எண்ணூரில் அமைந்துள்ள சிறு துறைமுகத்திலிருந்து உரிய குழாய்கள் மூலம் இந்த தொழிற்சாலையில் உள்ள சேமிப்பு தொட்டியில் சேகரிக்கப்பட்டு உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.